மேரேஜ் ஆகி 4 வருஷம் ஆச்சே இன்னும் உங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு கமெண்ட்ஸில் கழுவி ஊற்றுவாங்க. இதை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்கிறதுனா, பேபி இல்லாதவங்க கிட்ட எப்போவுமே போய் ஏன் பேபி இல்லை உங்களுக்கு, ஏன் பேபி இல்லைன்னு மட்டும் கேட்காதீங்க. பையன் கொடுத்தாலும் ஓகே, பாப்பா கொடுத்தாலும் ஓகே, இவரை மாதிரி வரக்கூடாது, நோயின்னு இருப்பாரு. ஹலோ, வெல்கம் டு லாஷ் கப்புள் லைஃப். எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இந்த வீடியோ எதுக்கு பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஒன்று சொல்கிறதுக்கு தான். இனி சுரேஷ் லயா மட்டும் இல்லை, குட்டி லாஷ் குட்டி வர போகிறாங்க. அதுக்கு வேண்டி தான் இந்த வீடியோவே பண்ணுறோம். என்ன அப்படியே நிறைய பேசிகிட்டு இருந்தேன், வீடியோ எடுக்க ஆரம்பிச்சேனே. சொல்லு, அவங்ககிட்ட சொல்லுங்கள். எனக்கு ஒரு மாதிரி அப்படியே ஓகே, எனக்கு இந்த எல்லாரும் பண்ணுற மாதிரி அழுது அதெல்லாம் எனக்கு வராது. சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷமாக தான் இருக்குன்னு வரேன். எனக்கு அந்த மாதிரியெல்லாம் வராது. ஓகே, விஷயத்துக்கு வருவோம். ஸோ வி ஆர் ப்ரெக்னென்ட். நாங்கள் 2 பேரும் அப்பா அம்மா ஆக போகிறோம். இப்போ தான் தெரிஞ்சிட்டோம், எங்கள் யார்கிட்டையுமே சொல்லலை. அவங்க வீட்டில் எங்கள் வீட்டில் மட்டும்தான் சொன்னோம். பின்ன அப்புறம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கக்கிட்ட மட்டும். ஏன்னா கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால் ஆக்சுவலி நாங்கள் அதிலெல்லாம் நம்பலை. எல்லாருக்கிட்டையும் சொல்லலாம், ஏன்னா எல்லாருக்கண்ணும் நல்லதாக எங்களுக்கு வருங்கிற நம்பிக்கையில் நாங்கள் சொல்கிறோம். உங்களோட எல்லாரோட பிளெஸ்ஸிங்ஸும் எங்களுக்கு வேணும். எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. ஆக்சுவலி ஒரு ஃபர்ஸ்ட் மந்த் ஓகேங்களா, நாங்கள் பேபி பிளான் எல்லாமே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ 4 இயர்ஸாகவே இந்த லாஸ்ட்டு மந்த்துக்கு முன்னாடி ஒரு மந்த் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். அதே மந்த்து தான் கடவுள் எங்களுக்கு பாப்பா கொடுத்துட்டாங்க. ட்ரை பண்ணால் ஃபஸ்ட்டு மாதமே எங்களுக்கு பாப்பா கொடுத்துட்டாங்க. ஸோ நாங்கள் எவ்வளோ பிளெஸ்டாக இருக்கோம். கடவுள் எங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு அப்பதான் கோயில்ல போய் சாமி கும்பிட்டு இல்லையா வந்தோம். கடவுளுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நான் நம்ம கேட்ட உடனே கடவுள் நம்மளுக்கு பாப்பா கொடுத்துட்டாங்க. அதில் நான் ரொம்ப ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். எனக்கு எத்தனையோ பேர் பாப்பா வேணும், பேபி வேணுங்கிறது ஆசை இருக்குது, வராமல் கூட இருக்கலாம். பட் நான் எல்லாத்துக்கிட்டும் இந்த விஷயத்தில் இப்போ இந்த நிமிஷத்தில் என்ன சொல்கிறேன்னா, எல்லாருக்கும் நடக்கும். எல்லாருக்கும் நீங்கள் யாராவது அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே கூடிய சீக்கிரம் பாப்பா கடவுள் கொடுத்துருவாங்க. சந்தோஷமான செய்தி கிடைக்கும். அதை நான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி இந்த விஷயம் ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன இது பார்த்தோன்னே நான் இவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு இவர்கிட்ட தான் சொல்கிறேன். இவர் அப்படியே என்ன பண்ணுறது, ஹாஸ்பிட்டல் போகலாமா, இப்போ அப்போவே பாப்பா வரும், அந்த மாதிரி தான் இவர் ஆக்ட் பண்ணார். ஏண்டா கன்ஃபார்ம் இன்னும் நடந்து பண்ணிடுவேன். கன்ஃபார்ம்டா. சரிடா, அது கன்ஃபார்ம்டா. உண்மையாவா? ஆமா. ஏண்டா எனக்கு ஒரு மாதிரி அது பதட்டம் ஆயிடுச்சா, சந்தோஷம் ஆயிடுச்சா, இல்லை என்ன பண்ணணும் அப்படி ஒன்றும் தெரியும், அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம். கன்ஃபார்ம் பண்ணி நாங்கள் பேபி அம்மாவில் தான் காமிக்கிறோம். கோயம்புத்தூர் பேபி அம்மா சூப்பரான ஹாஸ்பிட்டலுங்க. இனி மாறுறதாவே இல்லை. ஃபஸ்ட்டு அங்கே தான் போனோம். ஃபஸ்ட்டு வீக்லேருந்து இப்போ வரைக்கும் அங்கே தான் பார்த்துட்ருக்கோம். சூப்பரான ஹாஸ்பிட்டல். ஸோ பேபி அம்மாவில் தான் பார்த்தோம். பேபி அம்மாவில் போய் கன்ஃபார்ம் பண்ணி அங்கேயே கன்ஃபார்ம் பண்ணி நமக்கு இந்த இது கொடுப்பாங்கல்ல, அதே பெரிய கிராண்டாக ஒரு செலிப்ரேஷன் மாதிரி அந்த இது என்னப்பா அது வெடிக்கிறது, பேப்பர் பிளாஸ்ட்லாம் பண்ணி அந்த வீடியோலாம் நான் இது கூட போடுறேங்க. ஓகேவா, பேப்பரெல்லாம் பிளாஸ்ட் பண்ணி சூப்பராக அவங்க ஒரு சர்ப்ரைஸ் எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அவங்க உண்மையுமே அவங்க ஃபேமிலியில் ஒரு ஆள் ஆனால் சந்தோஷத்தை எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணாங்க. எங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்க அங்கே வர எல்லா பேஷண்ட்ஸுக்கு எல்லாமே எல்லா ப்ரெக்னென்ட் லேடி யார் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனாலும் அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, எங்களோட ஃபஸ்ட்டு ஸ்கேன், பேபியோட ஹார்ட் பீட் கேட்குற ஃபஸ்ட்டு ஸ்கேன் நாங்கள் பார்த்துட்டு உள்ளே வரோம் டாக்டரை பார்க்க. கரெக்டாக 1/2 hour டைமில் அந்த பாப்பாவோட ஹார்ட் பீட்டை ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. நான் அதுவும் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். அது ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ பேபி அம்மா எனக்கு பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் யாராவதும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறேன்னா கண்டிப்பாக வேறு எங்கேயுமே போகாதீங்க, பேபி அம்மாவே போங்க. நான் கண்டிப்பாக அங்கே தான் போகணுன்னு சொல்லுவேன்.
ஓகே இனி வந்து இவங்க அப்பா அம்மா வந்து இவங்க அப்பா அம்மாக்கு தான் நெக்ஸ்ட் சொன்னோம். அது எப்படி இருந்துச்சு? தாத்தா பாட்டி ஆக போறேன். சந்தோஷம். நான் எங்கள் அப்பா வந்து அழுது நான் பார்த்ததே கிடையாது. உண்மையாலுமே எனக்கு 30+ ஆச்சு வயசு. நான் எங்கள் அப்பா வந்து அழுது நான் பார்த்ததே கிடையாது. ஃபஸ்ட் டைம் எங்கள் அப்பா அழுதுட்டாரு. என்ன சொல்கிறதுனா சந்தோஷத்தில். எனக்கு ஒரு பேரன் இருக்கு. பேரன் மாமியார் மாமனார்கிட்ட எனக்கு ஒரு கொள்ளு பேரன் பெற்று கொடுக்கட்டு வந்து வேண்டிகிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் எங்கள் அம்மாவும் அழுதுட்டாங்க. ஏன்னா இவங்க அப்பா அழுதுட்டா நாங்கள் வந்து இதை கொண்டு கொடுத்த உடனே அவங்க அப்பா நீங்கள் வந்து தாத்தா பாட்டி ஆக போகிறேன்னு சொன்னோம். அது கேட்ட உடனே அவங்க அப்பா அப்படி அழுதுட்டாரு. ரொம்ப எனக்கே பதட்டாயிடுச்சு. அவங்க அப்பா அழுகிறத பார்த்து அவங்க அம்மா அழுதுட்டாங்க. அம்மா அழுகிறத பார்த்து இவர் அழுதுட்டாரு. நானும் அழுதுட்டேன். ஏன்னா அவங்க ரொம்ப நாளாக ஆசைப்படுறாங்க ஒரு பாப்பா வேணும்ன்ட்டு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் சொன்னோம், எங்கள் அப்பா அம்மாட்ட சொன்னோம். எங்கள் அப்பா அம்மாவும் சேம். எங்கள் அப்பா வந்து அழுகலை, அப்படியே வந்துட்டாங்க. எங்கள் அம்மா வந்து அழுதுட்டாங்க. அப்புறம் அக்காங்க எல்லாரும் ஹாப்பி, எல்லாருமே ஹாப்பி. அப்புறம் இவங்க அக்காவுக்கு சொன்னோம், எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொன்னோம், அவ்வளோதான். மீதி யாருக்கும் சொல்லலை. ஸோ இந்த வீடியோ மூலமாக தான் மீதி இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும்னு நாங்கள் நம்புகிறோம். எல்லாத்தோட பிளஸிங் எங்களுக்கு வேணும். கண்டிப்பாக. எல்லாரும் கேட்ட ஒரே விஷயம் வந்து ஏன் இவ்வளோ டிலே பண்ணீங்க, ஏன் இவ்வளோ ட்ரை பண்ணி, இல்லை உங்களுக்கு ஆவலையா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? மேரேஜ் ஆகி 4 வருஷம் ஆச்சு, இன்னும் உங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு கமெண்ட்ஸில் கழுவி ஊற்றுவாங்க, நேரில் கேட்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ ஏன் எங்களுக்கு இத்தனை நாள் நாங்கள் குழந்தை வேண்டான்னு வச்சோம் அப்படிங்கிற ரீசன் வந்துட்டு என்ன ரீசன்னா, எங்களுக்குன்னு ஒரு கொஞ்சம் டைம் வேணும்னு நினச்சோம். ஏன்னா நீ பாப்பா வந்துட்டாங்கன்னா நீ அவங்க கூட ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா மியூச்சுவலாக எங்களுக்கும் கொஞ்சம் டைம் தேவைப்பட்டுச்சு. நான் லவ் பண்ணோம், இருந்தாலும் மேரேஜ் வாழ்க்கைக்குள்ள, கல்யாண வாழ்க்கைக்குள்ளே போகும்போது அவளை பற்றி இனி எக்ஸ்ட்ரா புரிஞ்சுக்கணும், என்னை பற்றி அவள் புரிஞ்சுக்கணும். எங்கள் 2 பேர்த்துக்குள்ளே டைம் நிறையா வேணும்னு நினச்சி தான் வேலை அப்படின்னு போயிட்டு, அதனால கொஞ்சம் லவ் பண்ணணும்னு நினச்சோம். அதனால ஊர் சுற்றணும், உலகம் சுற்றணும், ஊர் சுற்றணும், உலகம் சுற்றணும். நாங்கள் வந்து எங்கள் 2 பேருக்குள்ள காதல் வந்து அவ்வளோ நாள், ஒரு 4 இயர்ஸ் பக்கம் நாங்கள் 10 இயர்ஸ் லவ் பண்ணோம். அது வேறு விஷயம். கல்யாணம் பண்ணியும் எங்களுக்கு எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டோம். இனி வந்து பாப்பா வர ஸ்டேஜ் நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக ரெடி ஆகி பாப்பா வரட்டும் அந்த ஒரு டிசிஷன் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் இப்போ தான். அதனால தான் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஃபினான்ஷியலி எங்களுக்கு செட்டில் ஆகணும், எங்களுக்குன்னு ஒரு வீடு வேணும் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ எங்களோட வீடு வேலைகள் முடிஞ்சிருச்சு. ஒரு 3 மந்த்ஸில் நாங்கள் உள்ளே போக போகிறோம். பாப்பா வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் உள்ளே போக போகிறோம். அது எங்களோட ஒரு கனவாக இருந்துச்சு. ஏன்னா எங்கள் குழந்தை வரும்போது அவங்க எங்களோட வீட்டில், அதாவது அவங்க அப்பா அம்மா வீட்லேயும் இல்லை, எங்கள் அப்பா அம்மா வீட்டில் இல்லை, நாங்கள் கட்டின எங்களோட வீட்டில் இருக்கணுங்கிறது எங்களோட ஆசையாக இருந்துச்சு. ஸோ அதுவும் ஒரு ரீசன் சொல்லலாம். ஆண்டவனுக்கு தான் நன்றி. ஏன்னா நானும் பயந்துட்டே இருந்தோம், ஏன்னா கொஞ்சம் டைம் லேட் பண்ணிட்டோமோ அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு. கடவுளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவ்வளோதான். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. மொத்தத்தில் இதுதான், என்ன எதுக்குனால வேணான்னு வச்சானு இந்த ரீசன்ஸ்னால தான் நாங்கள் பாப்பா வேண்டாம் இவ்வளோ நாள் டிசைட் பண்ணியிருந்தோம். வேறு மித்தபடி எந்த ரீசனும் கிடையாது. எனக்கு இந்த வீடியோ என் பண்ணுறதுக்குள்ள எல்லாத்துக்கிட்டும் இன்னொரு விஷயம் சொல்லணும். இது எங்களுக்கு பாப்பா வருது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பாப்பா வரணும்னு நினைக்கிற எல்லாத்துக்கும் கூடிய சீக்கிரம் நாங்களும் ப்ளஸ் பண்ணுறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் ப்ரே பண்றோம். அதுவும் நடக்கும். அது எங்களோட ஒரு இஷ்டத்துல நாங்க சொல்றது. இதை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்றதுன்னா, பேபி இல்லாதவங்க கிட்ட எப்பவுமே போய் ஏன் பேபி இல்லை, உங்களுக்கு ஏன் பேபி இல்லைன்னு மட்டும் கேட்காதீங்க. எங்களுக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை 4 இயர்ஸ், அவருக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லை, எனக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லை. இருந்தாலுமே ஒரு 3rd பர்சன் வந்துட்டு ஏன் இன்னும் பிளான் பண்ணலன்னு கேட்கும்போது அது எங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா ஆகலையா, ஏதோ பிரச்சனையா, இல்லை நம்மளையும் ஹர்ட் பண்ணுற, அது வந்து அந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அங்கே ஸ்கிப் பண்ணி நம்ம அவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போனாலும் அது போய் ரொம்ப ஹேட்டாக இருக்கும் நமக்கு. எந்த பிரச்சனையும் இல்லாத எங்களுக்கு அது மனதளவில் இவ்வளோ வலிச்சதுன்னா, ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு ஒரு கப்பலுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஸோ யார்கிட்டையுமே அந்த மாதிரி கேட்காதீங்க
அவங்க அங்கே லைஃப் பார்க்குறதுக்கு அவங்களுக்கு தெரியும். அது வந்து நீங்கள் போய் சும்மா அவங்கள ஹர்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அதுவும் இல்லாமல் வீட்டில் இருக்க வயசானவங்க கிட்டேயும் ஏன் உங்கள் மருமலுக்கு இதாக இல்லையா அது ஏன் அப்படி இது பண்ணுறாங்கன்னு தெரியல. அவங்க இது நாள் வரைக்கும் எங்கள் அம்மா அப்பா எங்கிட்டையும் ஏன்னு கேட்டது கிடையாது, ஏன் இவகிட்டையும் கேட்டது ஒரு டைமோ 2 டைமோ கேட்டுப்பாங்க. ஆனால் பிளான் பண்றீங்கன்னு கேட்டிருக்காங்க தவிர எங்க அத்தை மாமா வந்து ஒரு நாள் கூட என்ன வந்து ஏன் 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 அப்படி கேட்டதே இல்லை. அவங்க உங்களுக்கு எப்போ பிடிக்குதோ, உங்களுக்கு எப்போ வரணும், ஒரு பாப்பா வரணும்னு தோணுதோ அப்போ நீங்கள் பிளான் பண்ணுங்கிற ஃபுல் பெர்மிஷன் எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி என்னோட வீட்லேயும் அப்படி கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த வகையிலலாம் நாங்கள் ரொம்ப லக்கியாக இருக்கோம். ஏன்னா எங்களோட ஸ்டேஜஸ் நாங்கள் நல்லா ஹாப்பியாக ஊர் சுற்றி என்ஜாய் பண்ணிட்டோம். இனி பாப்பா வர ஸ்டேஜ் என்ஜாய் பண்ண போகிறோம். இந்த எல்லா ஸ்டேஜஸ்லையுமே நீங்கள் எல்லாரும் எங்கள் கூட இருந்தீங்க. ஒரு 3 வருஷமாக நாங்கள் இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கோம். எல்லா ஸ்டேஜிலும் நீங்கள் எங்கள் கூட இருந்தீங்க. இன்னுமே பாப்பா வரும்போதும் பாப்பா வளரும்போது எப்போவுமே நீங்கள் எல்லாரும் எங்கள் கூட இருக்கணும்னு நாங்கள் வந்து மனசால கேட்டுக்கிறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ லாஷ் குட்டிக்கு வெயிட்டிங். என்னப்பா? எனக்கு எக்ஸைட்டடாக இருக்கு. அது என்னப்பா? பாப்பாவா பாப்பா வேணுமா பையன் வேணுமா? பையன் வேணுமா பாப்பா வேணுமா? பாப்பா வேணும். எனக்கும் பாப்பா தான் வேணும். கடவுள் என்ன சொல்றாருன்னு நம்ம பார்ப்போம். பையன் கொடுத்தாலும் ஓகே, பாப்பா கொடுத்தாலும் ஓகே. இவரை மாதிரி வரக்கூடாது, நோயின்னு இருப்பாரு. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிஒன். உங்களோட எல்லா சப்போர்ட்டும் எங்களுக்கு வேணும். எனக்கு எல்லாரும் மாதிரி இந்த மாதிரி அழுதெல்லாம் எனக்கு வீடியோ போட்டு இந்த மாதிரி எல்லாம் தெரியாது. எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயத்துக்கு எதுக்கு அழுது அந்த மாதிரிலாம் பண்ணோம். ஹாப்பியாக உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தது, சொல்லிட்டோம், அவ்வளோதான். எல்லாரோட பிளஸிங் எனக்கு வேணும். பெரியவங்க யாராவது இருந்தால் அவங்களோட எல்லாம் காலில் வந்து நான் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். என் காலில் பெரியவங்க தான், நீ இல்லை இதுப்பா. ஓகே கைஸ், இன்னொரு வாட்டி. ஸோ வந்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றிகள். என்னை விட வயசுல பெரியவங்க இருந்தால் எல்லாத்துக்கிட்டையும் நான் வந்து காலில் ஆசீர்வாதம் உங்களோட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். உங்களோட எல்லாரோட ஆசீர்வாதம் எனக்கு வேணும். ஓகே, இனி அடுத்த இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கிறோம். அடுத்த அப்டேட்ஸ்லாம் இருக்குது. பாய் பாய்.